guaranteed. Talk to me, numbers never lie. Add it up, that's me. I said 23. Hi students, maths கான explanation பார்க்கலாம். First question பாருங்க. இந்த டெஸ்ட்ல LCM HCF டாபிக் எழுதிருப்பீங்க. First question 36, 54, 72 மற்றும் 96 ஆகிய எண்களின் LCM என்ன, மீசிமா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ரெண்டு வழி ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்திருக்கக்கூடிய எண்களுக்கு தானா வகுத்தல் போட்டு நம்ம LCM கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஆகும், சரியா? ஆனா பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா தானா வகுத்தல் போட்டு தான் என்ன பண்ணணும், LCM கண்டுபிடிக்கணும். இதுவே இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸாம் மெத்தடுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்பீடா பண்ணணும் அப்படின்னா டிவிசிபிள் ரூல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப கொடுக்கப்பட்ட எண்களால் வகுப்படக்கூடிய எண் தான் அந்த எண்களோட LCM-ஆ இருக்கும். ஓகே, பாருங்க, இங்க ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த LCM அது என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இதனோட வேல்யூ, ஓகேவா, இதனோட வேல்யூ 36, 54, 72 மற்றும் 96. இந்த 4 எண்ணால வகுப்படக்கூடியதா இருக்கும், டிவிசிபிள் ஆகக்கூடியதா இருக்கும். இதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிவிசிபிள் ரூல் வச்சு கண்டுபிடிக்கும். ஓகே, அப்ப இந்த நம்பர் 36ஆல டிவைட் ஆகும். இங்க வரக்கூடிய அந்த LCM வேல்யூ, அந்த நம்பர் 54ஆல டிவைட் ஆகும். இந்த நம்பர் 72ஆலையும் டிவைட் ஆகும். இந்த நம்பர் 96ஆலையும் டிவைட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணு தான் நம்ம இந்த 4 ஆப்ஷன்ல எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். 36, ஓகேவா? இந்த 36ன்றத பார்க்கும்போதே கூட்டி பார்த்தா 9ன்னு வருது இல்லையா? இந்த நம்பரோட இலக்கங்களை கூட்டி பார்த்தா 9ன்னு வருது. அப்போ ஒரு நம்பர் 36ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அது 9ஆல டிவைட் ஆகும். அப்ப ஆப்ஷன் எதை கூட்டி பார்த்தா 9ன்னு வருதோ அதுதான் இந்த LCM-ஆ இருக்கும். 2 வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த நம்பருக்கான ட்ரிக்கு போலாம். முதல்ல என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம், சரியா? இதை கூட்டி பார்த்தா 9ஆல டிவைட் ஆகுதுன்னா 11 ஆகாது, ஓகேவா? இதை கூட்டி பார்த்தா 10, 18, இது 9ஆல ஆகுது. இதை கூட்டி பார்த்தா 10, 17, அதையும் கூட்டினா 8, அப்ப இது 9ஆல ஆகாது, ஓகேவா? அடுத்து இந்த நம்பர் பாருங்க, 10, 19, இதை கூட்டி பார்த்தா நமக்கு 1ன்னு வரும், அதுவும் ஆகாது, ஓகேவா? அப்ப இது மட்டும்தான் 9ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி மட்டும்தான், ஓகேவா? இதுக்குதான், ஓகேவா? LCM அப்படின்னாலே பெஸ்ட் ட்ரிக் டிவிசிபிள் ரூல் தான். நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம தானா வகுத்தெல்லாம் போட்டு கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது, ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே, ரெண்டாவது கேள்வி பாருங்க. 70, 28 மற்றும் 42 ஆகிய எண்களின் LCM என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, LCM கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரிக்கே, கொடுக்கப்பட்ட எண்கள்ல ஏதாச்சும் ஒரு எண் 0லயோ இல்ல 5லயோ முடிச்சிருந்தால் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப 70ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் 0ல முடிஞ்சிருக்கும். ஆப்ஷன்ல இது பாத்தீங்கன்னா 0ல முடியல. அப்ப இந்த ஆப்ஷன் ஏன்றது நம்மளோட ஆன்சரா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, அடுத்தது வரும். இங்க பாருங்க, 4, 2 கூட்டி பார்த்தா 6. அப்ப 6ன்றது 3வது வாய்ப்பாட்டுல போகக்கூடிய நம்பரா? அப்ப ஆப்ஷன்ல எதை கூட்டி பார்த்தா 3வது வாய்ப்பாட்டுல போற மாதிரி இருக்கும், அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கணும். அது 2 ஆப்ஷன் இருந்தா நம்ம அடுத்து இந்த நம்பர் கிட்ட வரலாம், ஓகேவா? சோ ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? இது 42 போகும். 7ன்றது, ஓகேவா? 7ன்றது 3வது வாய்ப்பாட்டுல போகாது. இதை கூட்டி பார்த்தா 10, அதையும் கூட்டினா 1. அப்ப கண்டிப்பா இதுவும் 3வது வாய்ப்பாட்டுல போகாது. அப்ப கண்டிப்பா இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். இதேதான், ஓகே? இந்த LCMன்றது 70, 28, 42 ஆகிய 3 எண்களால் வகுப்படக்கூடியதா இருக்கும். அப்ப அப்படிப்பட்டது, ஓகேவா? 70, 28, 42ஆல டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குன்னு செக் பண்ணாலே நம்ம நம்மளோட LCM என்ன பண்ணிடலாம், ஈஸியா சொல்லிடலாம், ஓகேங்களா? அடுத்த கேள்வி. அடுத்தது பாருங்க, LCM கேட்டிருக்காங்க. ஆனா எல்லாமே பவர்ஸ்ல இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வி மாதிரி 70, 42, 28ன்னு சொல்லி எண்களா இல்ல. அப்ப பவர்ஸ்ல LCM எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பொதுவா இருக்கக்கூடிய அடுக்கோட அதிகபட்ச அடுக்கு மற்றும் பொதுவா இல்லாததுனோடும் அதிகபட்ச அடுக்கு தான் நம்ம எடுப்போம். சரி, ஓகே. இங்க பாருங்க, இங்க 8 ஸ்கொயர் இருக்கு, இங்க 4 பவர் 6 இருக்கு, இங்க 6 கியூப், இங்க பாத்தீங்கன்னா 9 கியூப். ஓகே, ஆனா ஆப்ஷன்ல பாருங்க எதுலயுமே 8, 4, 6, 9 கிடையாது. அப்படி இருக்கும் போதே நாம என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ல வெறும் 2 and 3 மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன்ல 4த்துலயுமே பேஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 and 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப கேள்வியை 2, 3 வர மாதிரி பேஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. 8 ஸ்கொயரை 2ன் அடுக்கா மாத்த முடியுமா இல்லையா? 8ன்றது 2 கியூபு, 8 ஸ்கொயர்ல அப்ப 2 கியூப்ன்றது 8, ஓகேவா? 8க்கு மேல என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கா? அப்ப இதை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 3 into 2 6ங்களா? அப்ப 2 power 6ன்னு சொல்லலாமா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஷார்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல.
a பவர் m ஹோல் பவர் n. ஓகேவா? a பவர் m ஹோல் பவர் n எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா a பவர் m இன்டு n எழுதலாம். ஓகே, அதுதான் நம்ம இப்போ பண்ணிருக்கோம். அப்ப 3 இன்டு 2 6 எழுதிக்கிட்டோம். ஓகேவா? அடுத்தது இந்த 6 பவர் 3 6 நம்ம எப்படி எழுதலாம்? 2 பேஸா இல்ல 3 பேஸா எழுத முடியுமா அப்படின்னா 2 இன்டு 3 6 சொல்லலாமா? ஓகே, இந்த 6 இருக்க இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 இன்டு 3 எழுதுறோம். ஓகேவா? 6க்கு. ஓகேவா? 6 பவர்ல என்ன இருக்கு? 3 இருக்கா? இப்ப இந்த 3 எடுத்துட்டு வந்து உள்ள கொடுக்கலாம் இல்லையா? இப்போ 2 பவர் 3 இன்டு 3 பவர் 3. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்க ரெண்டு 2 பவர்ல இருக்கா? அப்ப இதனோட பவர்ஸ் நம்ம சேர்த்துக்கலாமா? அப்ப 2 பவர் 9 இன்டு 3 கியூப். இதெல்லாம் ஷார்ட்ஸ் அண்ட் இன்டிசன் நம்ம படிச்சிருப்போம். a பவர் n இன்டு a பவர் m அப்படின்னா இது a பவர் m பிளஸ் n அப்படின்னு சொல்லலாம். அப்ப 6 பிளஸ் 3 நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 9 எடுத்துக்கிறோம். அப்ப இதனோட ஃபுல் வேல்யூ நம்ம கன்வெர்ட் பண்ணி மாத்திக்கிட்டோம். அது என்ன இருக்குன்னா 2 பவர் 9 இன்டு 3 பவர் 3. அதே மாதிரி இங்கேயும் மாத்திரம். இதை 2 ஸ்கொயர்னு சொல்லலாமா? 4 அதனோட பவர்ல 6 இருக்கா? அப்ப இதை 2 பவர் 12 சொல்லலாமா? 9 கியூப். ஓகேவா? 9 3 ஸ்கொயர்னு சொல்லலாமா? அதனோட பவர்ல என்ன இருக்கு? 3 இருக்கா? அப்ப 2 இன்டு 3 6. அப்ப இது என்னன்னு சொல்லலாம்னா நம்ம 3 பவர் 6 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இந்த வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் பார்க்கணும். ரெண்டுத்துலயும் 2 அடுக்கு இருக்குது அதிகபட்சமா இருக்கக்கூடியது 12. ஓகே, அப்ப 2 பவர் 12 தான் நம்மளோட ஆன்சர் போகுது. இதுவும் இல்ல இதுவும் இல்ல. ஓகே, அடுத்து 3 பவர்ல வரும். அதுல அதிகபட்சமா இருக்கிறது 3 பவர் 6. அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 2 பவர் 12 இன்டு 3 பவர் 6 அப்படின்றதுதான் நம்மளோட எல்சிஎம். அப்ப இந்த கேள்விக்கான எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகே, இந்த கேள்வி கொஞ்சம் புதுசா இருந்திருக்கும். ஆனா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டா டக்குனு எல்சிஎம் சொல்லிடும். பவர்ஸ் எப்படி எல்சிஎம் பாக்குறதுன்னு சொல்லி பாத்துருக்கணும். ஓகேவா? பார்த்துதான் நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். ஒரு சின்ன கன்வர்ஷன் மட்டும் தான் இங்க தேவைப்படுது. கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படியே நமக்கு ஆப்ஷன்ல இல்லைன்னு போது நம்ம இந்த பவர்ஸ் பேஸ் என்ன பண்ணணும்? ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கேள்வி 7, 11 மற்றும் 13 வகுக்கும் போது ஒவ்வொன்றிலும் மீதியாக 4 தரும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒவ்வொன்றுலயும் மீதி என்ன தருதா? 4 தருதா? அப்ப இந்த மாதிரி ஒரே ஒரு மீதி. ஓகேவா? சிங்கிள் ரிமைண்டர் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்ஷன்ல இருந்து எல்லாத்துல இருந்து அதை கழிச்சு விட்டுடுவோமா? இப்ப 4 ஆப்ஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த மீதிய கழிச்சு விட்டுணும். ஓகேவா? கழிச்சா என்ன வரும்னு பாருங்க. இது 999 5 1001 900 90005. ஓகேவா? இப்ப இந்த வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவிசிபிள் ரூல் பார்க்கணும். கிவன் நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 7, 11, 13. அப்ப 7, 11 மற்றும் 13 வகுப்படக்கூடிய எண் இந்த 4த்துல எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஓகேவா? 7க்கு எந்த ரூலுமே கிடையாது. நம்ம அப்படியே 7ஆல் தான் என்ன பண்ணி பார்க்கணும்? டிவைட் பண்ணி பார்க்கணும் எந்த நம்பரா இருந்தாலும். 11க்கு நமக்கு ரூல் இருக்கும் இல்லையா? ஒன்று விட்ட எண்களின் இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம் 0வா இருக்கும் இல்ல 11ஆ இருக்கும். நம்ம அப்போ 9 + 9 18, 9 + 5 14. 18ல 14 போச்சுன்னா 5ன்னு வருது டிஃபரன்ஸ். அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 11ஆல போகாது. இந்த நம்பர் 11ஆல போகும். ஆனா இந்த நம்பர் 7ஆல போகுதான்னு நம்ம செக் பண்ணா 28 7ஆலையும் போகுது. ஓகேவா? ஓகே, 13 வேண்டாம். அது நமக்கு செக் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஆப்ஷன்ல வேற எதுவுமே நெக்லெக்ட் ஆகலாம். அப்ப வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க. இதுமே 11ஆல போகும். 9ஆல போகுமான்னு பாத்தீங்க, சாரி 7ஆல போகுமான்னு பார்த்தா 14 6 56 போகுது. ஓகேவா? இது 7ஆலையும் போகுது. இந்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 11ஆல போகாது. அப்ப இந்த 2 தான் வருது. இந்த ரெண்டுத்துலயுமே அவங்க கேட்டிருக்கிறது லார்ஜஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் வர வாய்ப்பே கிடையாது. இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணாலும் போட்டுடலாம். இல்ல இதுக்கு நம்ம பேசிக் மெத்தட் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 7, 11, 13 அதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கும். இந்த 3 நம்பர்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். அப்ப எல்சிஎம் நம்ம என்னதான் பண்ணியாங்கன்னா அது 3த்தையுமே நம்ம பெருக்கணும். பெருக்குனாதான் நம்மளோட ஆன்சர் வரும். 7 × 13 91. 91 × 11. ஏன்னா 11ஓட எந்த நம்பரை பெருக்கிறதும் ஈஸி. 1 லாஸ்ட் எழுதிக்கணுமா? 1 + 9 10, மீதிய 1. 9 + 1 10. அப்ப இந்த 3 நம்பரோட எல்சிஎம் 1001. இதுக்கு மேல அவங்க கேட்கக்கூடியது மிகப்பெரிய 4 இலக்க எண் தானே. அப்ப மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுனா என்ன வரும்? 4 × 4 எழுதுனா தானே, சாரி 4 × 9 எழுதுனா நமக்கு மிகப்பெரிய 4 இலக்க எண் கிடைக்குமா? இப்ப இந்த 9999 1001ஆல டிவைட் பண்ணணும். எத்தனை முறை வரும்னு பாத்தீங்கன்னா 9 முறை வருமா?
9009. ஓகேவா? அப்ப மீதி என்ன வரும்னு பாருங்க. 990 வருமா? ஓகே, அந்த 990 இங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப மைனஸ் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. 9009. அப்போ அந்த மிகப்பெரிய எண் 7, 11, 13 வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் 9009. ஆனா மீதி என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப அந்த 4 நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா 9013 அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். நம்ம மெத்தட்ல போட்டா இந்த மாதிரி மெத்தட்ல போடணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுக்கு அடுத்து அந்த லார்ஜஸ்ட் நம்பருக்கு டிவைட் பண்ணணும். மீதி ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ரிமைண்டரை இந்த லார்ஜஸ்ட் நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூவோட ரிமைண்டரை என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணணும். அவங்க கேள்வியில என்ன ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இவ்வளவு வேலைங்க இருக்கு. 1, 2, 3 ஸ்டெப் இருக்கு. அதனாலதான் டிவிசிபிள் ரூல் பாருங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எப்பவுமே அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்து 9, 8, 10 மற்றும் 12 வகுக்கும் போது ஒவ்வொன்றிலும் மீதி 3 தரும் குறைந்தபட்ச எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. மீதி 3 சொன்னாங்களா? ஒரே ஒரு மீதி இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் நம்ம ஆப்ஷன்ல இருந்து என்ன பண்ணிக்கணும்? கழிச்சுக்கணுமா? எல்லா ஆப்ஷன்ல இருந்து 3 என்ன பண்ணிக்கணும்? கழிச்சுக்கணும். ஓகேவா? கழிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. 362, 360, 358, 364. ஓகேவா? இப்ப இந்த 4 நம்பர்ல அவங்க சொன்ன மாதிரி எது இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். அந்த நம்பர்ல எப்படி இருக்குமா? 9, 8, 10, 12 டிவைட் ஆகணும். 10ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னால கண்டிப்பா எதுல முடிஞ்சிருக்கணும்? 0ல முடிஞ்சிருக்கணுமா? ஆப்ஷன்ல பார்த்தா இது 1தான் 0ல முடிஞ்சிருக்கு, வேற எதுவுமே இல்ல. கண்டிப்பா நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த மாதிரி மெத்தட் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா 9, 8, 10, 12க்கு நீங்க என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கும். தானா வகுத்துல போட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல மடங்கு பெரிய எண் வச்சு பார்த்து கண்டுபிடிச்சாலும் சரி. ஓகேவா? இப்ப இது 3த்துக்குமே பாத்தீங்கன்னா 12 இருக்கு இல்லையா? பெரிய நம்பர் 12 தான். 12 இந்த எந்த நம்பருமே டிவைட் பண்ணாது. ஆனா இது 10 இருக்கு இன்னொரு நம்பர். கண்டிப்பா அடுத்த மடங்குனா நம்ம 120 தான் செக் பண்ணணும். ஓகேவா? 120 10 டிவைட் பண்ணோம், ஆனா 9 டிவைட் பண்ணாது. ஓகேவா? அப்ப அடுத்த மடங்கு போறோம் 240. 240 10 டிவைட் பண்ணும், 8 டிவைட் பண்ணும், ஆனா பாத்தீங்க அப்படின்னா 9 டிவைட் பண்ணாது. அடுத்த மல்டிபிள் போறோம் 360. 360 10 டிவைட் பண்ணும், 8 டிவைட் பண்ணும், 9 டிவைட் பண்ணும். அப்ப இந்த 4 நம்பரோட எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா 360. ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிச்சிடும் 360. அதுக்கு மேல ரிமைண்டர்னு சொன்னாங்களே, அந்த ரிமைண்டர் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். கூட்டம் என்ன வரும் பாத்தீங்கன்னா 363. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 363. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 7, 9 மற்றும் 11 வகுக்கும் போது ஒவ்வொன்றிலும் மீதி 5 தரும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதேதான், ஒரே சிங்கிள் ரிமைண்டர். ஆப்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கழிச்சிடணும். எல்லாத்துல இருந்து என்ன பண்ணணும்? 5 கழிச்சிடணும். ஓகேவா? 9702. இங்க பாத்தீங்கன்னா 9231, 9462, இங்க பாத்தீங்கன்னா 9758. எல்லாத்தையும் கழிச்சு எழுதுறதுக்கு அப்புறமா இந்த 4 நம்பர்ல எது இந்த கொடுக்கப்பட்ட இந்த எண்களால டிவைட் ஆகுற மாதிரி இருக்குன்னு பாக்கலாம். அப்ப 7, 9, 11 ரூல் செக் பண்றது 9 தான் ஈஸி. அப்ப முதல்ல 9 செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் எல்லாம் நெக்லெக்ட் ஆகி ஒன்னே ஒண்ணு கிடைச்சா ஆன்சர் அதுதான் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். தெரியல 2 ஆப்ஷன் நிக்குதுன்னா அடுத்து 7ஆலயோ இல்ல 11க்கோ நம்ம என்ன பண்ணலாம்? ரூல் செக் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 9ஆல போகும், இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 9ஆல போகுமானா போகாது, இந்த நம்பருமே 9ஆல போகாது. ஓகே, இந்த நம்பர் கூட்டி பாருங்க. இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்ப இது கூட்டி பார்த்தா 12, 20, 29. 29 பாத்தீங்கன்னா 9ஆவது வாய்ப்பாட்டுல போகாது. அப்ப இதுவுமே இல்ல. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் வந்திருக்கு. அப்ப இது எங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏ இருந்து வந்துச்சு. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா இங்கேயும் அதேதான் 7, 9, 11. அதுக்கான எல்சிஎம் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிச்சு வரக்கூடிய வேல்யூ பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்டா தான் இருக்கும். ஆனா அவங்க சொன்னது மிகப்பெரிய 4 இலக்க எண். ஓகேவா? அப்ப நாம என்ன பண்ணணும்? எப்பவும் போல அந்த 4 times 9 எழுதி டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணி லாஸ்ட் இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கேள்வி. 2, 3 மற்றும் 5ஆல் வகுக்கும் போது ஒவ்வொன்றிலும் மீதி 1 தரும் சிறிய 4 இலக்க எண் என்னன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த ரிமைண்டர் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? கழிச்சிடணுமா? எல்லாத்துல இருந்து கழிச்சிடலாமா? கழிச்சா என்ன வருது? 1090, 1000, 1020, 1040. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுக்கு மேல டிவிசிபிள் ரூல் பாக்கணுமா? இங்க 5 கண்டுபிடிக்கிறது ஈஸியில. ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகணும்னா 0ல முடிஞ்சிருக்கு, எல்லாமே 0ல முடிஞ்சிருக்கு. அப்ப எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகும். அப்ப அடுத்த ஆப்ஷன் போல. அடுத்தது 3 ஈஸியில
3ஆல பாக்கணும்னா இந்த நம்பர் 3ஆல போகாது, இதுவும் போகாது. இதை கூட்டி பார்த்தா 3 தான் வருது, போகும். இதை கூட்டி பார்த்தா 5ன்னு வருது, கண்டிப்பா போகாது. அப்ப இதுதான். இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் பி இருந்து வந்துச்சு. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இந்த மாதிரி எல்சிஎம் கேள்வி நம்ம பெரிய NTPC எல்லாம் எழுதுனா கூட கண்டிப்பா கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு மீதின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு மீதி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அது ஆப்ஷன் இருந்து கழிச்சுட்டு கொடுக்கப்பட்ட எண்களால எது டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணாலே இவங்க கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எந்த கஷ்டமுமே நமக்கு இருக்காது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. 144, 360 மற்றும் 504 HCF. HCFக்கு ஒரு 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் பேசிக்கா பிகினரா இருக்கீங்க, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் LCM HCF எல்லாம் கத்துக்கிட்டேன், இப்பதான் நான் சம்மு போட்டு பாக்குறேன், இப்பதான் நான் டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே இதுக்கு தான வகுத்தல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 144, 360, 504. ஓகேவா? அப்ப இதுக்கு தான வகுத்தல் எடுத்துதான் நீங்க என்ன பண்ணணும், HCF சொல்லணும். இல்ல நான் ஆல்ரெடி நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், எனக்கு இந்த தான வகுத்தெல்லாம் நல்லாவே தெரியும், நான் கொஞ்சம் ஸ்பீடாவே கால்குலேட் பண்ணுவேன், டிவிசிபிள் ரூல் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட இந்த 3 நம்பர்ல எந்த 2 நம்பர் ரொம்ப பக்கமான நம்பர், ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய நம்பர்னு பாருங்க. அது இங்க பாருங்க, இதுக்கு கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் 150 கிட்ட வருது, இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா ஒரு 150 கிட்ட வருது அப்படின்னா எதுக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 144 வருது. ஓகேவா? இந்த 144 டிவைட் பண்ற மாதிரி, இந்த வித்தியாசத்தை டிவைட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இந்த வித்தியாசத்தை டிவைட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அதிகபட்ச மதிப்பு, ஆப்ஷன் இருக்கக்கூடிய அதிகபட்ச மதிப்பு தான் HCF இருக்கும். ஓகே, 24ஆல இது போகுமான்னு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை முறை போடலாம்னு பாருங்களேன். 24. ஓகே, 6 முறை வருமானு பாக்கலாம். ஓகே, 24 × 6 ஒரு 120, ஒரு 24, 24ஆலே போகும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 72ஆல 2 டைம்ஸ் போகுது, 36ஆல பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் போகுது, 18ஆல பாத்தீங்க அப்படின்னா 18ஆல இந்த நம்பர் போல. ஓகேவா? 18ஆல போகுதா? 18ல பாத்தீங்க அப்படின்னா 9 டேபிள்ல அடிச்சோம் அப்படின்னா கூட இங்க 2 டைம்ஸ் வரும், இங்க 6. ஓகேவா? 8 டைம்ஸ் போகுது. ஓகே, எல்லா நம்பராலுமே டிவைட் ஆகுது. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 4 ஆப்ஷன்ல வரக்கூடிய பெரிய மதிப்பு எதுவோ அதுதான் இதுக்கான HCF இருக்கும். அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? இந்த மாதிரிலாம் யோசிக்க எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா HCFக்கு தான வகுத்தல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் HCF மட்டும் தான வகுத்தல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம பொதுவா இருக்கக்கூடிய வாய்ப்பாடு வரைக்கும் தான் பார்க்க போறோம். அதிகபட்சமா பொதுவான வாய்ப்பாடு வரும்போது டேபிள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் சொல்லலாம். ஓகே, அப்ப இது 4த்துக்குமே பொதுவா வரக்கூடிய வாய்ப்பாடு அப்படின்னா 9வது வாய்ப்பாடு வருதா? ஏன்னா எல்லாத்துக்குமே கூட்டி பார்த்தா 9 தான் வருது. அப்ப ஒரு முறை, மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5, 6 முறையா, இங்க பாத்தீங்கன்னா 40 முறை, இங்க பாத்தீங்க அப்படின்னா 5, 6. ஓகே, இது எல்லாத்துக்கும் 4வது வாய்ப்பாடு பொதுவா வருதா? 4, 10, 1, 4. இது எல்லாத்துக்குமே 2வது வாய்ப்பாடும் பொதுவா வருதா? அப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பாடு பொதுவா இல்ல. அப்ப இதுதான் நம்மளோட HCF. 36 × 2 72. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. கண்டிப்பா போடும்போது ஈஸியா இருக்கும். பொதுவான வாய்ப்பாடுன்னு வரும்போது வாய்ப்பாடுலாம் நமக்கு ஈஸியா பெருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம LCM எல்லாம் போடும்போது இதை இன்னும் × 2, 5, 7 எல்லாம் பண்ற மாதிரி வரும். அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அங்க தான வகுத்தல் வேணா டிவிசிபிள் ரூலே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது. HCF பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட், உங்களுக்கு எது ரொம்ப பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. தான வகுத்தல் எனக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னா தான வகுத்தலே நீங்க HCF சொல்லலாம். இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிவிசிபிள் ரூல் நல்லா வரும், நான் டிஃபரன்ஸ் பார்ப்பேன், இந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 24, 72, 36, 14 போகுன்றது என்னால கொஞ்சம் ஸ்பீடா யோசிக்க முடியுது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி டிஃபரன்ஸ் மெத்தட் எடுத்து HCF சொல்லுங்க. ஓகேவா? இதை தாண்டி ரொம்ப நம்ப பெருசாலாம் வரும். அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு டிஃபரன்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லன்னா லாங் டிவிஷன் ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? HCF அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அங்க தான வகுத்தல் கண்டிப்பா செட்டே ஆகாது. ஓகேவா? நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். பாருங்க 5098. ஓகேவா? 8097 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த 2 நம்பருக்கும் HCF என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப கண்டிப்பா இதுக்கு தான வகுத்தல்லாம் போட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, என்ன வாய்ப்பாடுன்னு சொல்ல முடியாது. அப்ப இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து டிஃபரன்ஸை டிவைட் பண்ற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இல்லன்னா லாங் டிவிஷன் போட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டுத்துல பெரிய நம்பர் உள்ளவும் சின்ன நம்பர் வெளியவும் போட்டு என்ன பண்ணிட்டே வரும், டிவைட் பண்ணிட்டே வரணும். டிவைட் பண்ணிட்டு வந்தா நம்மளோட HCF நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 5, 6 மற்றும் 7ஆல் வகுத்தால் மீதி முறையே 4, 5 மற்றும் 6 தரும்
5000 விட சிறிய எண் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடியது அந்த 5000 விட எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 4 5000 விட சின்னதா தான் இருக்கு. அப்ப இந்த க்ளூவை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண. ரொம்ப ஒரு சில இடத்துல ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல ஒரு 2 ஆப்ஷன் 5000 விட பெருசா இருந்தா நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு மீதி 2 ஆப்ஷன் மட்டும் யோசிச்சா கூட போதும். ஆனா இப்ப ரீசெண்டா அப்படிலாம் இல்ல, எல்லாமே அப்படிதான் இருக்கு. சரியா? சரி, ஓகே. இங்க பாருங்க, மீதி நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு மீதி தான் இருக்கும். ஆனா இந்த கேள்வியில மீதிய 3 மீதி இருக்கு. 3 நம்பரால் டிவைட் பண்ற சொல்லியிருக்காங்க. 5ஆல டிவைட் பண்ணா மீதி 4 தருதான். அந்த நம்பரை 6ஆல டிவைட் பண்ணா மீதி 5 தருதான். அந்த நம்பரை 7ஆல டிவைட் பண்ணா மீதி 6 தருதான். ஓகே, ஆனா அந்த நம்பர் எப்படி இருக்கணுமா, 5000 விட சின்னதா இருக்குமா. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 5க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் 1. ஓகேவா? இந்த 6க்கும் இந்த 5க்கும் டிஃபரன்ஸும் 1தான். இந்த 7க்கும் இந்த 6க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1. இந்த மாதிரி மாறவே மாறாது. இந்த மாதிரி நிறைய மீதி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரே ஒரு மீதி இல்லாம நிறைய மீதி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த வகுக்கக்கூடிய எண்களுக்கும் இந்த மீதிக்குமான வித்தியாசம்ன்றது ஈக்குவலா இருக்கும். இன்னருக்கும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லாத்தோட நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இந்த டிஃபரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் எல்லாத்தோடும் ஆட் பண்ணணும். ஆப்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? நம்ம எல்சிஎம் கிளாஸ்ல பார்க்கும்போது தெரியும், செப்பரேட்டா ஒரு டைப்பா பார்த்திருப்போம். அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட் ரிமைண்டர்னு சொல்லி ஒரு தனி டைப்பா பார்த்தோம். இந்த மாதிரி செப்பரேட் ரிமைண்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பார்த்தா அந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும், ஆப்ஷன்ல ஆட் பண்ணணும். ஓகே, இப்ப ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. 4831 4846 4830 4832. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? இப்ப இதுக்கு மேல என்ன பண்ணா இந்த 4 நம்பர்ல எது 5 6 மற்றும் 7ஆல் வகுப்படும் சொல்லி டிவிசிபிள் ரூல் செக் பண்ணும். 5க்கு ரொம்ப ஈஸி இல்ல, 0ல முடிஞ்சிருந்தா தான் அந்த நம்பர் 5ஆல டிவைட் ஆகும், இல்ல 5ல முடிஞ்சிருந்தா அந்த நம்பர் 5ஆல டிவைட் ஆகும். அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இது எதுவுமே நம்மளோட ஆன்சர் கிடையாது. இதுதான், இது எங்க இருந்து வந்துச்சு, இந்த ஆப்ஷன் பி இருந்து வந்துச்சு. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 6 7 இதனோட எல்சிஎம் கண்டுபிடிக்கும். என்ன வரும்னு பாருங்களேன். இது மூணுமே பிரைம் நம்பர். ஓகேவா? இந்த நம்பர் பிரைம் நம்பர் கிடையாது. ஆனாலும் இந்த 3 நம்பருக்கும் பொதுவான வாய்ப்பாடோ இல்ல ஏதாச்சும் இருக்காதுன்னு எதுவுமே இல்லை. அப்ப எல்லாத்தையும் நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், பெருக்கிதான் ஆகணும். ஓகே, அப்ப 5 6 30 30 × 7 210 210 கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப இந்த 3 நம்பரோட எல்சிஎம் 210. அது எப்படி இருக்கும் அப்படின்னா 5000 விட ஸ்மாலஸ்டா இருக்கும். ஆனா எல்லாமே 4000 அபோவ் இருக்கு. அப்போ 210ஓட எத்தனை மடங்கு 4000க்கு அபோவ், கிட்டத்தட்ட ஒரு 4800 கிட்ட போகுன்றது நாம தான் என்ன பண்ணணும், கெஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு இத 20 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டா கூட நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4200 தான் வருது. அப்ப இன்னும் ஒரு 3 முறை ஒரு 630 எடுத்துக்கலாமா? 630 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4830 தான் வருது. கண்டுபிடிச்சிட்டோமா? கிட்டத்தட்ட அந்த 4800க்குள்ள வரக்கூடிய அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மேல இந்த செப்பரேட் ரிமைண்டர் ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அந்த செப்பரேட் ரிமைண்டரா இந்த வித்தியாசத்தை என்ன பண்ணணும், இங்க கழிச்சுங்க. ஓகேவா? கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் பாத்தீங்கன்னா 4829. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இவ்வளவு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சு கஷ்டப்படுறதை விட அழகா டிவிசிபிள் ரூல் பார்த்தா உங்களோட ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு பிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, 4 7 மற்றும் 10ஆல் வகுத்தால் மீதி முறையே 3 6 மற்றும் 9ஐ தரும் 3000ஐ விட சிறிய எண் என்னன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப 3000ஐ விட சிறிய எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3000ஐ விடவா greater than 300. ஓகே, பெரிய எண். ஓகே, greater than 3000ஐ விட பெரிய நம்பர் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 3000ஐ விட பெருசா இருக்கணும், ஆனா 3000ஐ விட அதிகமா வரக்கூடிய எண்ணில ரொம்ப ஸ்மாலஸ்டா இருக்கும். அதுதான் அது சரியா உங்களால அங்க டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியல. ஓகே, 4 7 மற்றும் 10 இப்ப இந்த 3ஆல டிவைட் ஆகணும். டிவைட் ஆகும்போது மீதி முறை 3 6 9 தருது அப்படின்னா அது 3000ஐ விட பெருசா இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3000க்கு அப்புறம் நிறைய நம்பர் இந்த 4 7 10ஆல் டிவைட் ஆகலாம். டிவைட் ஆகும்போது இந்த மாதிரி ரிமைண்டர் கூட தரலாம். ஆனா 3000க்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஓகே, முதல்ல டிஃபரன்ஸ் பாத்துருமா, ஏன்னா இது செப்பரேட் ரிமைண்டர், நிறைய ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப டிஃபரன்ஸ் பாத்துலாமா? 4க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் 1, 7க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் 1, 10க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் 1. அந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும், ஆப்ஷன் எல்லாத்தோட எடுத்துட்டு வந்து கூட்டணும் இல்லையா? அப்ப எல்லாத்தோட 1 கூட்டி இல்லாம ஓகே கூட்டினா இங்க என்ன வருது, 3080 வருது. இங்க பாத்தீங்க அப்படின்னா 3082, இங்க 3081,
3102. ஓகேவா? அதுக்கு மேல பார்க்கலாம். 10ன்னு இருக்கா, அப்ப கண்டிப்பா 0ல முடிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அப்ப அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த பிளேஸ்ல இருந்து வந்துச்சு. அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கேள்வி, 5, 6 மற்றும் 7ஆல் வகுக்கும் போது ஒவ்வொன்றிலும் மீதி 2ஐ தரும் மிகப்பெரிய 5 இலக்க எண். அப்போ சிங்கிள் ரிமைண்டர் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஆப்ஷன்ல எல்லாத்துல இருந்து அதை கழிச்சு விடுவோம் இல்லையா? அப்ப எல்லாத்துல இருந்து 2 நம்ம என்ன பண்ண போறோம், கழிக்க போறோம். ஓகேவா? கழிச்சு என்ன வரும், 99956 வருமா, 99856 வரும். இங்க பாருங்க 99970, 99960. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஆப்ஷன்ல ஒரு நம்பர் 5ன்னு இருக்கா, கொடுக்கப்பட்ட எண்கள்ல 1 5ல இருக்கு. அப்ப அது 5ஆல் டிவைட் ஆகணும், ஒன்று 0ல முடிஞ்சிருக்கணும், இல்ல 5ல முடிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே அப்ப இல்ல, இது ரெண்டுமே 0ல தான் முடிஞ்சிருக்கு. அடுத்தது பார்க்கலாம், 6ன்றது 3 டேபிள்ல போகும் இல்லையா? அப்ப இது பாருங்களேன், 3 டேபிள்ல போகுமானா இது வரைக்கும் போகும், ஆனா 7ன்றது 3 டேபிள்ல போகாது. அப்ப இது இல்ல. ஓகேவா? அப்ப இது மட்டும் தான் நம்மளோட ஆன்சர். இந்த ஆன்சர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகே, இது ரொம்ப ஈஸியானதான். இந்த ரிமைண்டர் வச்சு கேட்டாலே எல்லாருமே ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ரெண்டே டைப் தான் இந்த ரிமைண்டர்ல. இது சிங்கிள் ரிமைண்டர், அப்படி இல்லைன்னா செப்பரேட் ரிமைண்டர். அந்த 2 3 மீதி வரும் இல்லையா, அது. ஓகேவா? சிங்கிள் ரிமைண்டர் இருந்தா ஆப்ஷன்ல கழிச்சு விட்டு டிவிசிபிள் ரூல் பார்க்கணும். செப்பரேட் ரிமைண்டர் இருந்தா அந்த வித்தியாசம் பார்த்துட்டு, அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த வித்தியாசத்தை வந்து ஆப்ஷன்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு அப்புறமா டிவிசிபிள் ரூல் பார்க்கணும். இந்த ரெண்டே மெத்தட் தான் இருக்கு. இந்த 2 மெத்தடை சரியா புரிஞ்சுக்க முடியாததுனாலையும் தெளிவா கத்துக்காததுனாலையும் மட்டுமே தான் இந்த மீதி வச்சு கேட்கக்கூடிய எல்சிஎம் கேள்வி எல்லாமே கஷ்டமா இருந்திருக்கும். ரெண்டே டைப் தான், இந்த ரெண்டையும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது HCF. பவர்ஸ்ல கொடுத்துட்டு HCF கேட்டிருக்காங்களா? பவர்ஸ்ல கொடுத்துட்டு HCF கேட்டா பொதுவா இருக்கணும், அதுல குறைவா இருக்கணும். ஆமாவா? இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க XYZ. இந்த 3த்துலயும் பொதுவா இருக்கக்கூடிய நம்பரோட குறைந்தபட்ச அடுக்கு தான் நம்ம எதுக்கு எடுத்துக்கணும், HCFக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க, எல்லாத்துலயுமே 2 பவர் இருக்கானா இருக்கு, அதுல குறைந்தபட்சமா எங்க இருக்கு, இந்த 2 ஸ்கொயர். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாம் HCF. ஓகே, அடுத்தது பாருங்க 3 பேஸ் எல்லாத்துலயும் இருக்கானா இருக்கு, அதுலயும் குறைந்தபட்சமா இங்க பாருங்க 3 ஸ்கொயர் 3 கியூப் 3. அப்ப குறைந்தபட்சமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. அடுத்தது பாருங்க 5 இருக்கு, எல்லாத்துலயும் 5 இருக்கு, அதுல குறைந்தபட்ச அடுக்கா எங்க இருக்குன்னா 5 தான், 5 பவர் 1. அப்ப 5 எடுத்துக்கலாம். அடுத்தது 7ன்றது எல்லாத்துலயும் இருக்கான்னு பாக்கணும், இருந்தா மட்டும்தான் HCF எடுக்கணும். ஏதோ ஒண்ணுத்துல 7 இல்ல அப்படின்னா கூட என்ன பண்ணக்கூடாது, நம்ம HCF எடுக்கக்கூடாது. 7 கியூப் 7 ஸ்கொயர் 7. அப்ப அதுல குறைந்தபட்ச அடுக்கு 7 பவர் 1. அப்ப 7. ஓகேவா? எடுத்தாச்சு. இப்ப பாருங்க, இது ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னா இல்ல, எல்லாம் மதிப்பா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இத பெருக்கி வேல்யூவா மாத்தணும். ஓகேவா? 2 பவர் 2 4ன்னு சொல்லலாமா? 2 பவர் 2 நம்ம என்னன்னு சொல்லலாம், 4ன்னு சொல்லலாமா? 4 5 20, 20 3 60, 60 × 7 420. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 420. ஓகே, ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி, 3 எண்களோட விகிதம் கொடுத்துட்டாங்க, அதனோட எல்சிஎம் கொடுத்துட்டு அதனோட HCF கேட்கறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி விகிதம், எல்சிஎம், HCF சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? எல்சிஎம் ஈக்குவல் டு, நீங்க 3 விகிதம் கொடுத்துருக்காங்க, அப்ப இது R1 R2 R3. அப்ப இது 3 என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். R1 × R2 × R3 × HCF. அதே 4 விகிதம் கொடுத்துருந்தாங்கன்னா × R4. 2 விகிதம் கொடுத்தாங்கன்னா R1 × R2 × HCF. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ரேஷியோல கேட்கக்கூடிய எல்லா எல்சிஎம் HCF கேள்வியும் நம்ம ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணலாம். எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா 5600. ஓகேவா? R1 ஓட வேல்யூ 4, R2 ஓட வேல்யூ 5, R3 ஓட வேல்யூ 7. நம்ம HCF தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப × HCF அப்படியே இருக்கும். இதெல்லாம் சால்வ் பண்ணா நம்மளோட ஆன்சர் வந்துட போகுது. 1 7 7 8 7 56. ஓகேவா? ஒரு முறை 200 முறை. அப்ப இங்கேயும் நம்ம அடிச்சோம் அப்படின்னா 40 முறை. அப்போ HCF என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 40. இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கிறதே தெரியாது. ஓகேவா? நம்ம படிச்சதெல்லாம் எல்சிஎம் HCFல அந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் என்பது அதோட எல்சிஎம் × HCFக்கான பெருக்கல் பலனுக்கு ஈக்குவல்ன்ற ஃபார்முலா மட்டும் தான் பார்த்து வச்சிருப்போம். அது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த மாதிரி ரேஷியோல எல்சிஎம் HCF கேள்வி கேட்பாங்க. அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம ஈஸியா இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்மளோட ஆன்சரை சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, இந்த கேள்வி பார்க்கும் போதே இதை படிக்கலாமா வேணாமான்னு தான் நமக்கு எக்ஸாம்ல தோணும். ஆனா இங்க பாருங்க, நீங்க கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு வேர்ட் மட்டும்தான், இந்த மேக்சிமம் நம்பர் ஆஃப் கிளாஸ்மேட்ஸ். ஓகேவா?
அதிகபட்ச எண்ணிக்கை என்னன்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு கொஸ்டின்ல பட்டுருச்சு எக்ஸாம்ல பார்க்கும்போது அப்படின்னா இந்த முழு கேள்வியுமே நீங்க என்ன பண்ண வேண்டாம், படிக்கவும் வேண்டாம், இந்த கேள்வியை நீங்க ஸ்கிப் பண்ணவும் வேண்டாம். ஓகேவா? இந்த மாதிரி அதிகபட்ச எண்ணிக்கைன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா நீங்க பண்ண வேண்டிய வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கேள்வி எல்லாத்த விட ஈஸி. நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேள்வியை விட இந்த கேள்வி ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஓகேவா? ஆனா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஓகே, என்னென்ன வார்த்தை இருக்குன்றத நம்ம பார்க்கணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஆன்சர் நம்ம ஈஸியா சொல்ல போகணும். ஓகேவா? அப்ப என்ன கேட்டிருக்காங்க? அதிகபட்ச எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச எண்ணிக்கை இந்த மாடல்ல கேட்பாங்க. ஓகேவா? இங்க கேட்டிருக்கிறது அதிகபட்ச எண்ணிக்கை. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது HCF. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது HCF. ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செக் பண்ணணும், ஈக்குவலா கொடுக்குறாங்களா. ஓகேவா? ஈக்குவலா கொடுக்குறாங்களான்னு பாருங்க. ஒரே எண்ணிக்கையில கொடுக்கணும், அப்ப ஈக்குவலா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? எதுவும் மீதி இல்லாம கொடுக்குறாங்களா, எதையுமே கையில வச்சுக்காம மொத்தமாவே கொடுத்துறாங்களா அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தையை செக் பண்ணதுக்கு அப்புறமா கொடுக்கப்பட்ட எண்களுக்கு வேல்யூஸ்க்கு நீங்க என்ன மட்டும் பண்ணா போதும், HCF மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 24, 36, 60 இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா 6 வரும், 12 வரும். ஆனா அதுல கிரேட்டஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா 12. ஓகேவா? அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. இல்லையா? நீங்க 24, 36, 60 தானா வகுத்துல போட்டு HCF சொல்லுவீங்கனாலும் சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி கேள்விகள் எல்சிஎம் HCFல கேட்பாங்க. குறைந்தபட்ச எண்ணிக்கை கூட கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 24, 36, 60 ஓகேவா? இதனோட HCF கண்டுபிடிக்கலாம். அப்ப 12 இப்ப 2, 3, 5 ஓகே. அப்ப குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கீழே வந்துச்சு இல்லையா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும் பாத்தீங்கன்னா 10. அப்ப இதே கேள்விக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கை மினிமம் நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டியது இந்த மாதிரி HCF கண்டுபிடிச்சு HCF ஆல டிவைட் பண்ணி கீழே வரக்கூடிய வேல்யூஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்ப இந்த வேல்யூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணா குறைந்தபட்ச எண்ணிக்கை கிடைக்கும். இது ஒரு டைப்பாவே நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி கேள்வி இப்ப ரீசெண்டா SSCல நீங்க போனாலும் சரி, ரயில்வேஸ்ல போனாலும் சரி, இந்த மாதிரி கேள்விகள் இப்ப ரீசெண்டா கேட்கறாங்க. ஓகேவா? நிறைய பேர் இவ்வளவு பெரிய கேள்வியை பார்த்தாலே படிக்க மாட்டாங்க. ஆனா இந்த கேள்வி ரொம்ப ஈஸி, மத்த கேள்வியை விட ரொம்ப ஈஸி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியில எல்லாம் நமக்கு 144, 360, 504ன்ற நம்பர் கொடுத்துட்டு HCF கேட்டிருந்தாங்க. அங்க நம்பர்ல எப்படி இருந்துச்சு, 3 டிஜிட்டா இருந்துச்சு, பெருசா இருந்துச்சு. ஆனா இந்த கேள்விக்கும் நம்ம HCF தான் சொல்ல போறோம், HCF தான் கண்டுபிடிக்க போறோம். ஆனா இங்க வேல்யூஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். ஈஸியா நம்மளால HCF சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கேள்வி கேட்டா என்ன பண்ணணும்ன்றது தெரியணும். ஓகேவா? அடுத்த கேள்வி 55, 72 மற்றும் 123 வகுக்கும் போது ஓகேவா, டிவைட் பண்ணும் போது டிவைட்ஸ். அப்ப இந்த வார்த்தை வரும்போதே இது HCF. வகுக்கும் போது, வகுப்படும் போது டிவைடட் பை அப்படின்னாதான் அது LCM. ஓகேவா? ஆனா வகுக்கும் போது டிவைட் சொன்னா அது HCF. ஓகே. மீதி முறை 3, 7 மற்றும் 6 தரும் மிகப்பெரிய எண் என்ன? நிறைய பேர் இந்த லார்ஜஸ்ட் நம்பர் மிகப்பெரிய எண் அப்படின்னாதான் HCF மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி கேள்விகளுக்கு அதை நீங்க பார்க்க கூடாது. டிவைட்ஸ், வகுக்கும் போது, இந்த வேர்டு தான் நிஜமாவே HCF குறிக்கக்கூடிய வேர்டு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி இந்த வேர்டை பார்த்தா தான் அந்த கேள்விக்கு HCF கேட்டிருக்காங்க, LCM கேட்டிருக்காங்கன்றதை நீங்க பிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? சோ ஓகே. அப்ப இந்த மாதிரி ரிமைண்டர் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்களா, அப்ப HCF கண்டுபிடிக்கணுமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிமைண்டர் எல்லாம் முதல்ல கழிச்சணும். ஓகேவா? 3 இங்கேயும், இங்க 7யும், இங்க 6 என்ன பண்ணிக்கணும், கழிச்சுக்கணும். 55ல 3 போச்சுன்னா 52, 72ல 7 போச்சுன்னா 65, 123ல 6 போச்சுன்னா 117. இந்த நம்பர் எல்லாம் டிவைட் பண்ணக்கூடிய அதிகபட்சமான வேல்யூ ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுதான் இந்த நம்பர்ஸ்க்கான HCF இருக்குமா? ஓகேவா? இங்க இந்த 3 நம்பருக்குமே பார்க்கும்போது ஒரே வாய்ப்பாட்டுல வரக்கூடிய நம்பர். வாய்ப்பாடு படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், தெரியல அப்படின்னா டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 13 டிவைட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ல வரக்கூடிய லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 13 தான். அப்ப இந்த கேள்விக்கு அவங்க கேட்கக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A 13. ஓகேவா? அடுத்த கேள்வி பின்னத்துல LCM கேட்டிருக்காங்களா? ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு LCM, பகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு HCF. அப்ப 6, 4, 3 LCM என்ன வரும், 12ன்னு வருமா? 25, 45, 35 அந்த 3 நம்பருக்கான HCF பாத்தீங்கன்னா அது 3த்துக்குமே பொதுவான வாய்ப்பாடு 5வது வாய்ப்பாடு மட்டும்தான் வருது. அப்ப இந்த 3 பின்னங்களுக்கான LCMன்றது 12/5, வேற எதுவுமே இல்லை. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் B. ஓகேவா? இத ஒரு ஃபார்முலாவா கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? பின்னங்களில் LCM அப்படின்றது ஈக்குவல் டு தொகுதியில் LCM டிவைடட் பை தொகுதிக்கு பாத்தீங்கன்னா LCM, பகுதிக்கு பாத்தீங்க அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஃபார்முலாவா கூட கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பின்னங்களில் LCM
ஃபிராக்ஷன்ல எல்சிஎம் சொல்லணும் அப்படின்னா இதுதான் நம்ம பண்ணணும். தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம், பகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி, 2 எண்களின் விகிதம் 5:7 அதோட HCF 8 இருந்தால் அவற்றின் எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம், எல்சிஎம் ஈக்குவல் டு இங்க 2 ரேஷியோ தான் இருக்கு. அப்ப R1 × R2 × HCF எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம கண்டுபிடிக்க சொல்லாமா? 5 × 7 × 8 8 40 40 × 7 நமக்கு என்ன வரும்? 280. அப்ப இந்த 2 நம்பரோட எல்சிஎம்ன்றது 280. ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். நம்ம ஆல்ரெடி சொன்னோமா, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. ரேஷியோல எந்த எல்சிஎம் HCF கேள்வி கேட்டாலும் இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி, 3 பின்னம் கொடுத்துட்டு அதோட HCF கேட்டிருக்காங்க. சரி, 4 பின்னம் கொடுத்துட்டு அதோட HCF கேட்டிருக்காங்களா? அப்போ இந்த மாதிரி பின்னங்களை HCFக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு HCF, பகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம். ஓகேவா? 2 16 32 54 இதுக்கு HCF என்ன இருக்கும்? இது 4 நம்பருக்கு பொதுவான வாய்ப்பாடா இருக்கக்கூடிய 2வது வாய்ப்பாடு மட்டும் தான். அப்ப மேல 2 மட்டும் தான். மேல என்னதான் வரப்போகுது? 2 தான் வரப்போகுது. கீழே பாருங்க, நம்பர்ஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயமானா கிடையாது, கஷ்டமான விஷயம். அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ மேல 2ன்னு வர மாதிரி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சரி, மேலைக்கு கீழே அடிபட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க 2ன்னு வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நம்ம அடிச்சிருந்தா மேல 2 விட இன்னும் கம்மியா தானே இருக்கும். மேல இதை விட 2வது வாய்ப்பாடுல தான் அடிச்சிருப்போம். அப்போ மேல 1ன்னு தானே வந்திருக்கும். 4ன்னு வர வாய்ப்பு இருக்கா? 8ன்னு வர வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்போ கண்டிப்பா இந்த 3 ஆன்சருமே இல்ல. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான ஆன்சரா இருக்கும், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு நமக்கு டிவிசிபிள் ரூல் தெரியல. 9 டிவைட் ஆகிற மாதிரி கீழே ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 2 ஆப்ஷன் வருது. ஓகேவா? 2 ஆப்ஷன் வருது. இதுவும் 9ஆல் போகும், இதுவும் 9ஆல போகும். அப்ப நம்ம திரும்ப என்னதான் பண்ணி ஆகணும்? வேற ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? 13ல என்ன போகுதுன்றத அடுத்து செக் பண்ணணும். அடுத்த கேள்வி, 2 எண்களின் எல்சிஎம் 84 அதனோட ரேஷியோ. அப்ப அந்த எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? 2 எண்கள் இந்த விகிதத்துல இருக்கு. அந்த 2 எண்களோட எல்சிஎம் 84 அப்படின்னா அப்ப கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. கூட்டுத்தொகை சொல்லணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எக்ஸ் தெரியணும். ஓகேவா? அப்ப எக்ஸ் தெரிஞ்சாதான் 5x கூட்டினா என்ன வருது? 5x. அப்ப 5x என்னன்னு கண்டுபிடிச்சா கூடுதல் சொல்லிடலாம். இந்த எக்ஸ்ன்றது ஈக்குவல் டு HCF. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? HCF கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? எல்சிஎம். அப்போ எல்சிஎம் 84 ஈக்குவல் டு R1 × R2 × HCF. ஓகேவா? அடிக்கலாமா? 6வது வாய்ப்பாடுல அடிச்சோம் அப்படின்னா 14. அப்ப HCFன்றது 14. அப்ப எக்ஸ்ன்றது 14. 5 × 14 70. அப்ப அந்த எண்களோட கூடுதல் பாத்தீங்க அப்படின்னா 70. ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 28. 2வது நம்பர் பாத்தீங்கன்னா 30 42. இதுதான் அந்த 2 எண்கள். அப்ப 2 கூட்டம் நமக்கு என்ன வரும்? 70. ஈஸியா இந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, 2 எண்களின் எல்சிஎம் அவற்றின் HCF விட 26 மடங்கு. ஓகேவா? 2 எண்களோட எல்சிஎம்ன்றது அதோட HCF போல 26 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்சிஎம்மையும் HCF-ஐயும் கூட்டுனா 729 வரும்னு சொல்லிட்டாங்க. ஒரு எண் 81 அப்படின்னா இன்னொரு எண் என்ன? மற்றொன்றை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமா தேவையானது HCF தான். ஏன்னா அந்த எண்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? HCF டிவைட் ஆகுற மாதிரி இருக்கும். HCF மதிப்பு என்னன்னு தெரிஞ்சாலே இதான் டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குன்றது நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சா. அப்ப முதல்ல HCF தான் கண்டுபிடிக்கணும். இந்த கேள்வியில் HCF என்னன்றது அவங்க தெளிவா கொடுக்கல. ஆனா எல்சிஎம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா HCF போல 26 டைம்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்சிஎம்ன்றது ஈக்குவல் டு 26 டைம்ஸ் ஆஃப் HCF. ஓகேவா? அதுக்கு அடுத்து எல்சிஎம்மையும் HCF-ஐயும் ஆட் பண்ணா 729 வரணும் அவங்க சொல்லிட்டாங்க. எல்சிஎம்ன்றது 26 HCF ஈக்குவல் தான். அப்ப எல்சிஎம் இருக்க இடத்துல நம்ம 26 டைம்ஸ் ஆஃப் HCF பிளஸ் HCFன்னு சொல்லலாமா? ஈக்குவல் டு 729. ஓகேவா? இங்க பாருங்க 26 HCF பிளஸ் 1 HCF சேர்த்தா நமக்கு என்ன வரும்? 27 HCFன்னு வருமா? ஈக்குவல் டு 729. இப்ப இதால 27 நம்ம அடிச்சோம் அப்படின்னா இது 27 ஸ்கொயர். அப்ப 27 வருமா? இப்போ HCF வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 27.
அப்போ 27ஆல் டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுதான் இன்னொரு நம்பர் ஆகும். பாருங்க, இந்த 81 27ஆல் டிவைட் ஆகும், 3 டைம்ஸ் போகும். ஓகேவா? 27ஆல் டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். உங்களுக்கு 27ஆவது வாய்ப்பாடுலாம் தெரியல அப்படின்னா இது ரெண்டுமே கூட்டி பார்த்தா 9, இது 9 மடங்கா. அப்ப ஆப்ஷன்ல எதை கூட்டி பார்த்தா 9 வருதோ அதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சரா இருக்கும். கூட்டி பார்ப்போமா? 5 6 இல்ல, 8 இல்ல, 7 9 வருது. இதையும் செக் பண்ணிடலாம். ஓகேவா? 5 7 தான் வருது. அப்படி இல்ல, இன்னொரு நம்பர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 234 தான். ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். சப்போஸ் 2 நம்பரை கூட்டி பார்க்கும்போது 9 தான் வருது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, 2 எண்களின் பெருக்கல் பலன் என்பது அதன் LCM இன்டு HCF இன் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு HCF இப்பதான் கண்டுபிடிச்சோம் 27. LCMன்றது பாத்தீங்க அப்படின்னா 26 இன்டு HCF, அப்ப 26 இன்டு 27, ஏன்னா HCF வேல்யூ 27. அப்ப LCM இருக்க இடத்துல 26 இன்டு 27 சொல்லலாமா? ஏன்னா இது LCM, இது HCF. ஒரு நம்பர் 81 அப்படின்னா இன்னொரு நம்பர் Y கண்டுபிடிச்சுக்கிட்டா நம்மளோட ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஒரு முறை 3 முறைங்களா, திரும்ப 3ஆல் அடிச்சோம் அப்படின்னா 9 முறை. 26 இன்டு 9 பெருக்கினா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 234. அப்ப இன்னொரு நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 234. இது கொஞ்சம் கண்டிப்பா பெருசாதான் போகும். இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரிக்கு, இதை கொஞ்சம் சீக்கிரம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா HCF வரைக்கும் கண்டிப்பா கை வச்சு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். HCF கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதால டிவைட் ஆகுற மாதிரி ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களை ஆன்சர் சீக்கிரம் சொல்லிடலாம். இது ஒன்னே ஒண்ணுதான் இந்த கேள்விக்கான ட்ரிக்கு, வேற எதுவும் கிடையாது. அதுக்கு மேல இந்த ட்ரிக் அங்க யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். LCM HCF பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படுற மாதிரி ரொம்ப கஷ்டமான டாபிக் எல்லாம் கிடையாது. LCM HCF பொறுத்த வரைக்கும் நீங்க டிவிசிபிள் ரூல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? டிவிசிபிள் ரூல் ஸ்ட்ராங்கா இருந்தா LCM போட்டலாம், HCF போட்டலாம். அதுக்கு மேலேயும் ஏதோ ஒரு சில கேள்விகள் ரொம்ப புதுசா கேட்பாங்க. அதுக்கு LCMனா என்ன, HCFனா என்னன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேவா? அதை படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.